வணக்கம் மக்களே. நடிகை மஞ்சுளாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆருக்கு ஒரு நடிகையை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அதிக படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தவங்க தான் நடிகை ஜெயலலிதா அவர்கள். 2 பேரோட படங்களும் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் தான் ஆகும். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு புது நடிகையை பார்த்ததுமே பிடிச்சிச்சுன்னா உடனே ஜோடியாக நடிக்க வச்சுருவாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து 5 படங்களில் அவங்க தான் ஹீரோயின். அப்படித்தான் சரோஜா தேவி, ஜெயலலிதா, லதா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் வந்தவங்க தான் நடிகை மஞ்சுளா அவர்கள்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக தான் நடித்தாங்க நடிகை மஞ்சுளா அவர்கள். சாந்தி நிலையம் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் தெலுங்குலேயும் நடித்து பெயர் போனாங்கன்னே சொல்லலாம். ஒரு முறை ஏவிஎம் ஸ்டுடியோவில் மஞ்சுளாவோட ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ எம்ஜிஆர் அந்த வழியாக தற்செயலாக போயிருக்காங்க. மஞ்சுளாவையும் பார்த்துருக்காங்க. அழகாக துருதுருன்னு இருக்காங்களே இந்த பொண்ணு, நம்ம படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கலாமேன்னு நினச்சி மஞ்சுளாவோட பெற்றோர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர்களும் உடனே சந்தோஷத்தில் சரின்னு சம்மதிச்சிட்டாங்க. அந்த வகையில் எம்ஜிஆரோட ரிக்ஷாக்காரன் படம் தான் மஞ்சுளா அவர்களுக்கு எம்ஜிஆரோட ஜோடியாக நடித்த முதல் படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் சிறந்த நடிப்பும் கொடுத்துருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு வெறும் 16 தான் ஆகிட்டு இருந்தது. அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன், இதய வீணை, நேற்று இன்று நாளை, நினைத்ததை முடிப்பவன் போன்ற படங்களில் ஒப்பந்தம் முடிஞ்சிருக்கு. சிவாஜியோட ஜோடி சேர்ந்து மஞ்சுளா இந்த படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது டாக்டர் சிவா, எங்க தங்கள் ராஜா, அவர்தான் மனிதன், அன்பே ஆறு உயிரே, அவன் ஒரு சரித்திரம் இப்படின்னு வரிசையாக வெற்றி படங்களில் நடித்து வந்தாங்க நடிகை மஞ்சுளா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா அவர்களை பொறுத்தவரையும் அழகிலும் சரி நடிப்பிலும் சரி யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு சூப்பர் நடிகைன்னே சொல்லலாம். சில நடிகைகள் அழகு பதமையாக இருப்பார்கள், நடிப்பு ஒழுங்காக வராது. ஆனால் சில நடிகைகள் அழகின்றி இருப்பார்கள், ஆனால் சூப்பராக நடிப்பாங்க. ஆனால் அழகு நடிப்பு ரெண்டுமே ஒன்றா அமைஞ்சதுன்னா அது நடிகை மஞ்சுளா என்பது மிகையாகாது என்று சொல்லலாம். இது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நடிகையை பிடிக்கலன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஒரு படத்தில் கதாநாயகி ஜமுனா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மதிக்காமல் கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு வேலையாளர் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காங்க கால் மேலே கால் போட்டிருக்கீங்களேம்மான்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன அந்த வேலையாளர் ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க ஜமுனா அவங்க. இருந்தாலும் காலை எடுக்கவே இல்லை. கடைசி வரையும் கால் மேலே கால் போட்டே உட்காந்துருக்காங்க. இதை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த நடிகையை ராசி இல்லாத நடிகைன்னே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜமுனாவோட பேரை எந்த இயக்குனர் சொன்னாலும் மறு யோசனை கூட செய்யாமல் எம்ஜிஆர் அவர்கள் மறுத்துருவாங்களாம். எம்ஜிஆர் அவர்களோட ஒரே ஒரு படம் நடித்த நடிகைன்ற லிஸ்ட்டில் ஜமுனா அவர்களும் சேர்ந்துட்டாங்க. நடிகை ஜமுனா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வை பற்றி சொல்லி நடிகர் எம்ஜிஆர் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.